Good morning, dear aspirants. Today's news. First news: India, New Zealand sign historic free trade deal. ஸோ நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் வந்து ஒரு வருஷமா நெகோசியேஷன்ல இருந்தது, ஃபைனலைஸ் ஆகி சைன் ஆகிருக்கு. ஸோ அதனால இந்தியாவுக்கு அதிகப்படியான இம்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நியூசிலாண்ட்ல இருந்து வரப்போகுது. இதுதான் நியூஸ். ஸோ நியூஸ்க்குள்ள பார்க்கலாம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இந்தியா ஹாஸ் எவர் நெகோசியேட்டட். இதுக்கு முன்னாடி நம்ம சேம் கான்டெம்பரரியா we are negotiating with the US, negotiating with the European Union. எந்த நாடு கூடயும் இவ்வளவு சீக்கிரமா சைன் ஆகல, நியூசிலாந்து கூட தான் ஆயிருக்கு. இது ப்ராமினெண்டா பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஹைலைட்ஸ் ஆஃப் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்: டிராஃபிக் டாரிஃப் கன்செஷன். ஸோ இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்களுக்கு எல்லா பொருட்களுக்கும் டாரிஃப் இல்லை. ஆல் products of Indian products, all Indian products will be removed of tariff. But இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றோம் இல்லையா நியூசிலாந்துல இருந்து, அதுல 95% of the product of New Zealand will be tariff free. அப்ப other 5% will be tariff free. The status. Trade growth: India's export to New Zealand grew by 32.15%. New Zealand from New Zealand வந்து 75.2%. அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து நமக்கு கொடுத்த கமிட்மெண்ட் என்னன்னா, about 20 billion worth of investment will come to India from New Zealand. So இதெல்லாம் commitment and signed with the free trade agreement. So imports, என்னெல்லாம் imports, நம்ம imports and exports from India னா, India export to US, New Zealand என்னன்னா, first pharmaceutical. prime வந்து நம்ம அதிகப்படியா எக்ஸ்போர்ட் பண்றது pharmaceutical தான். pharmaceutical, machinery and electrical equipments, டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ், வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் வந்து இந்தியாவில இருந்து நியூசிலாண்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது. நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகுறது என்னன்னா ஃப்ரூட்ஸ்ல கிவி ஃப்ரூட் மெயின், கிவி ஃப்ரூட் ஆப்பிள். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் they were protesting against this free trade agreement because if at all the product is getting imported from New Zealand, the local made product, லோக்கலா இங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல ப்ரொடக்ஷன் ஆகிற ஆப்பிளோட காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டஸ்ட் நடந்துச்சு, அதையும் மீறி இப்போ சைன் ஆயிடுச்சு, ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அலுமினியம், அயர்ன் அண்ட் ஸ்டீல், எஜுகேஷன் அண்ட் டூரிசம் சர்வீசஸ், டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ இவ்வளவு தூரம் நம்ம நியூசிலாந்துல இருந்து நம்ம வாங்க முடியும். ஸோ ரூட்ஸ் டு அக்வயர் திஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்: ஃபர்ஸ்ட் சி ரூட். ஸோ மேஜரா இந்த 20 to 30 days டிராவல்ல, வியா சி டிராவல்ல நம்ம விசாகப்பட்டினம், மட்ராஸ், எண்ணூர் இந்த மாதிரி போர்ட் வழியா நம்ம இம்போர்ட் பண்ண போறது பல்க் கார்கோஸ். என்னன்னா இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சி ரூட் வழியாகும். ஏர் ரூட் வழியா பார்மாசிட்டிகல்ஸ், இந்த மாதிரி ஹை அண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏர் ரூட் வழியாகவும் வரும். ஸோ இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சைன் பண்ணியாச்சு ஆக்சுவலா, ஆனா நியூசிலாந்து பார்லிமெண்ட்ல இதை பாஸ் பண்ணணும். நியூசிலாந்து கவர்மெண்ட் சைன் வாங்கினத அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாதான் இட் வில் கெட் இன்டு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த ஸ்டேஜ் என்ன தாண்ட வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ்: லடாக் ஆர்கனைசேஷன் சீக் மீட்டிங் வித் ஹோம் மினிஸ்டர். ஸோ லடாக்ல ஆக்சுவலா ப்ரொடெஸ்ட் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா, தே ஆர் டிமாண்டிங் ஸ்டேட்ஹுட் ஃபார் லடாக். ஸ்டேட்ஹுட் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம 6th ஷெட்யூல்ல இருக்கிற ப்ரையாரிட்டிஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் should be given to லடாக் ஆல்சோ அப்படின்ற இந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்னெடுத்து ரொம்ப நாளா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் வயலண்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சமயத்துல அவர் ஹோம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் லடாக். ஸோ நம்ம கண்டிப்பா என்னன்னு பார்க்கணும். ஸோ மேஜரா இந்த ப்ரொடெஸ்ட்டை முன்னெடுத்து கொண்டு போறதுன்னா லே ஏபெக்ஸ் பாடி, இது ஒரு யூனிட் மாதிரி, ப்ரொடெஸ்டிங் யூனிட் மாதிரி. அந்த யூனிட் தான் வந்து மெயினா முன்னெடுத்து கொண்டு போறது. ஸோ தி கீ டிமாண்ட்ஸ் ஆஃப் த லடாக் சிவில் சொசைட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஹுட், தே ஆர் டிமாண்டிங் ஸ்டேட்ஹுட் ஃபார் லடாக். ரெண்டாவது 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் ஃபார் த லடாக். அடுத்து வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கிற மாதிரி லடாக்கு லடாக் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். என்னன்னா, லடாக் பேஸ்ட் சிட்டிசன் ஷுட் பி ரெக்ரூட்டட் இன் லடாக் போஸ்டிங். அது சொல்லி கேட்கறாங்க. இதெல்லாம் டிமாண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம லோக்சபா சீட்ஸ், இப்போதைக்கு இருக்கிறது கரண்டா லோக்சபா சீட் வந்து ஒரு சீட் யாருக்கு, லடாக்கு. தே ஆர் டிமாண்டிங் ஒன் மோர் சீட், 2 சீட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் தான் டிமாண்ட்ஸ் ஆஃப் லடாக் சிவில் சொசைட்டி. ஸோ இப்போ கான்ஃபிடென்ட் நம்ம கொடுத்துருக்கிறது, வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் வி ஆர் கிவன் டு தட் லடாக் அப்படின்னா, we are increased number of districts from 2 to 7. வெறும் 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்ம 7 டிஸ்ட்ரிக்ட்ஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கவர்னன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். நம்பர் ஆஃப் பீப்புள் ரெக்ரூட்டட் ஃபார் த மெயின்டைனிங் ஆஃப் த districts will be high.
ஸோ இதற்காக பிரிச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னன்னா நுப்ரா, ஷாம், சங்தாங், ஜன்ஸ்கர், தராஸ். ஸோ இத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். லெப்டினன்ட் கவர்னர் வாணிகுமார் அவங்களுக்கு வாணிகுமார் சக்சேனா அவங்க தான் இப்போ சோல் அத்தாரிட்டி டு ரன் த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் லடாக். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை தனியாகவும் லடாக்கை தனியாகவும் ரெண்டுமே யூனியன் டெரிட்டரியா. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிறதாகவும் லடாக் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூட இல்லை, ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ இட் வில் கவர் போத் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அண்ட் சைனா ஆக்குபைட் காஷ்மீர், தட் இஸ் அக்ஸியா சீன், ரெண்டாத்தையுமே கவர் பண்ணோம். ஸோ அதனால அங்க நம்ம யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு அங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூட வைக்கல. ஓகேவா? அது இல்லாம 2 ஹில் கவுன்சில்ஸ், 2 autonomous hill council டெவலப்டு. லேல ஒரு autonomous hill development council அண்ட் கார்கில்ல ஒரு ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில். இத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வந்து நம்ம லடாக்குக்கு கொடுத்துருக்கோம். Why they are asking for 6th schedule? 6th schedule கேட்கறாங்க அப்படின்னா, if at all a state is given 6th schedule status, tribal autonomous district council will be created for that area. அப்படின்னா கொஞ்சம் upper hand, the rights of the tribal people who are in that area will be safeguarded. அப்படி அந்த 6th schedule இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். நெக்ஸ்ட் நியூஸ், ஃபெர்டிலைசர் செக்யூரிட்டி ஸ்ட்ராங், ஸ்டேபிள், வெல் மேனேஜ்டு சென்டர் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ தொடர்ந்து அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் லாக்ல இருக்கிறதுனால ஃபெர்டிலைசரோட தட்டுப்பாடு ஏற்பட்ட மாதிரியான நியூஸ் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட்ல என்னன்னா ஃபெர்டிலைசர் செக்யூரிட்டி இருக்கு, வி ஆர் ஹேவிங் இனஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபெர்டிலைசர் இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும், ஃபெர்டிலைசர்ல என்ன பிரச்சனை, இது எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ் ஆக்ட்ல பார்க்கணும். ஸோ வாட் ஆர் த ஃபெர்டிலைசர்ஸ் வி ஆர் யூசிங்? நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ்ல 2 விதமா, மேக்ரோ, மைக்ரோ. அந்த மேக்ரோல என்னன்னா நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ல இந்த டிஏபின்னு சொல்லுவாங்க, டை அமோனியம் பாஸ்பேட். ஸோ இது ரொம்ப ப்ராமினன்ட், இங்க அதிகப்படியா தேவைப்படுறது ஒரு விஷயம். ஓகேவா? அது இல்லாம செகண்டரி நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க ஒரு சில நியூட்ரியன்ஸ். அதுல என்ன ஜிங்க், சல்ஃபர், போரான் அண்ட் அதர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இவ்வளவு நியூட்ரியன்ஸ் தேவைகள் எங்க இருக்கு? இந்தியன் சாயிலுக்கு இருக்கு ஃபார் த அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ இஷ்யூ இவ்வளவு நாளா இருக்கிற இஷ்யூ என்னன்னா, அந்த ஃபெர்டிலைசர் விச் வி ஆர் புட்டிங் இன்டு தி கிரவுண்ட் வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல இல்ல. இட் should be actually 4:2:1. பட் நம்ம போடுறது, நம்ம எப்படி லே பண்றோம்னா 8:3:1 ஆர் வர்ஸ். எதனால அப்படின்னா, யூரியா வந்து அதிகமான சப்சிடைஸ்ட் ரேட்ல நமக்கு கிடைக்குது. ஸோ ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லி ஃபார்மர்ஸ் வந்து அதிகப்படியாக யூரியாவை கிரவுண்ட்ல யூஸ் பண்றாங்க. அதனால கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல ஃபெர்டிலைசர் வந்து அந்த மண்ணுக்கு போய் சேரல. இதனால கரெக்டான ஈல்டும் கொடுக்கல. இது ஒரு இஷ்யூ. இது மெயின் காம்பனன்ட்னா ஃபெர்டிலைசர் சரியா கிடைக்காதனால தான். ஸோ ஃபெர்டிலைசர் ரீஜனல் டிஸ்பாரிட்டி எந்தெந்த இடத்துல அதிகமாக கிடைக்குது? ஆந்திரா, அருணாச்சல், ஆந்திர பிரதேஷ், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் இந்த ஏரியாவில் அதிகப்படியாக இருக்கும். லோ யூசேஜ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரைட் பெல்ட் ரீஜன்ல லோ யூஸ். ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு கன்ஃபார்ம் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி. ஸோ சப்சிடி கொடுக்கறது, யூரியாவுக்கு அதிகமாக சப்சிடி கொடுக்கறதுனால அதிகப்படியாக யூரியா யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த கண்டென்ட் இங்கே கம்மியா இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு அதிகப்படியாக சப்சிடி கொடுத்து ஒரு மாதிரி டெவலப் பண்ணி நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அடுத்து நீம் கோட்டட் யூரியா, ஆர்கானிக் யூரியா. ஸோ இந்த யூரியாவை ப்ரொமோட் பண்றாங்க. சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம், தீஸ் அண்ட் ஆல் த initiatives taken by the government to safeguard the health of the soil. Next news, try attempts to promote public Wi-Fi hotspot again. Public Wi-Fi. So mobile phoneல நெட் யூஸ் பண்றது மட்டும் இல்லாம பப்ளிக்கா யூஸ் பண்ற மாதிரி கடைகள்லையும் பப்ளிக் ஸ்டேஷன்ஸ்லயும் ஃப்ரீ வைஃபை கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து 2009 நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அப்டேஷன் சரியா நடக்கல, சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதனால ட்ராய் மறுபடியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன் இதை கரெக்டா இம்போஸ் பண்ண முடியலன்னு. ஸோ யூ ஹேவ் டு ரீட் அபவுட் த ஸ்கீம். பிரைஸ் காம்படிஷன். ஸோ ஒரு மொபைல் போனுக்கு ஒரு மாசத்துக்கு 300 சம்திங் ரேட் வருது அந்த நெட் ரீசார்ஜுக்கு. ஆனா அதை விட ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது எங்க வைஃபை யூஸ் பண்ணா. ஆனா கரெக்டா அதை கொண்டு போக முடியல. இதை பரிசு எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐடி வெரிஃபிகேஷன். ஒரு டைம் ஒரு ஏரியாவில் இருக்கிற வைஃபைக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றது கஷ்டம். ஸோ அந்த இஷ்யூ, மிஸ் மேட்ச் இஷ்யூ இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. யூ ஹேவ் டு ரீட் அபவுட் PM வாணி. பப்ளிக் ஸ்டேஷன்ஸ்ல
வைஃபை ஃப்ரீயா யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கான ஸ்கீம் நேம் தான் பிஎம் வாணி, இன்ட்ரோடியூஸ்ட் இன் 2009 அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டட் இன் 2020. என்னன்னா அதோட அப்ஜெக்டிவ்னா we must install about 10 lakhs of Wi-Fi hotspots in all over the country, but even half of that target we couldn't achieve. 5 லட்சம் கூட நம்மளால கொண்டு போக முடியல. ஓகேவா? So these are the infrastructure setup to install that PM Vani. First PDO. இப்போ ஒரு லோக்கல்ல ஒரு கடையில ஒரு வைஃபை ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, அந்த கடைக்கு பேர் தான் இந்த பிடிஓ. அடுத்தது அக்ரிகேட் மேனேஜ்மெண்ட் மல்டிபிள் பிடிஓஸ்னா, ஸோ ஒட்டுமொத்தம் ஒரு 10 to 20 ஷாப்ஸ் இருக்குன்னா அந்த ஷாப்ஸை ஒட்டுமொத்தமா அக்ரிகேட் பண்ணி மேனேஜ் பண்றது பிடிஓஏ. ஆப் ப்ரொவைடர் அண்ட் சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி. சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரினா இந்த ஒட்டுமொத்த வைஃபை சர்க்கிளையும் அட்மினிஸ்டர் பண்ணி டேட்டாவை அப்டேட் பண்றது, அது ரீசார்ஜ் பண்றது, எல்லாருக்கும் கரெக்டாக போதா சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது, இது எல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் ரெஜிஸ்டரோட வேலை. My question: TRAI has issued a consultation paper on promoting public Wi-Fi hotspots, acknowledging that PM Vani has fallen short of its target. So TRAI ஓட கேள்வி கேட்டதுன்னா PM வாணியோட ஸ்கீம், அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் கரெக்டா அச்சீவ்மெண்ட் ஆகல, ரைட்? Analyze the barrier. இதுக்கான இஷ்யூ என்ன? Analyze the barrier to the public Wi-Fi proliferation in India and suggest solution. So அந்த இஷ்யூவை டார்கெட் பண்ணி அதுக்கான வே ஃபார்வர்ட் என்னன்னு எழுதி 2 பக்கத்துல 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி கொடுங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ.